ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 19 மார்ச் 2024. இன்றைக்கு பாபா சொல்கிறாரு, बाप दादा ने टाइटल ही दिया है बेफिक्र बादशाह, बेगमपुर के बादशाह। तो जब भी कोई ऐसी बात आ जाए तो आप बेगमपुर में चले जाना. பாபா சொல்கிறாரு, பாப் தாதா உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. என்ன டைட்டில் அப்படின்னா, பேஃபிக்கர் பாட்ஷா, கவலையற்ற மகாராஜா, கவலையற்ற உலகத்தின் மகாராஜா. ஆக ஒருவேளை உங்களை சுற்றி அப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஏதோ டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் அந்த கவலையற்ற உலகத்திற்குள் சென்று விடுங்கள். ஏன்னா என்ன டைட்டில் கொடுத்துருக்காரா, நம்ம எல்லாருமே கவலையற்ற மகாராஜாக்கள். जहाँ ईश्वरीय फ़कुर है वहाँ फ़िक्र हो नहीं सकता. बेफ़िक्र बादशाह बेगमपुर के बादशाह बन जाते हैं. ஆக எங்கு ஈஸ்வரிய பெருமிதம், அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குமோ அங்கு கவலை என்பது இருக்க முடியாது. எனவே நீங்கள் கவலையற்ற மகாராஜாவாக, கவலையற்ற உலகத்தின் மகாராஜாவாக ஆகிவிடுகிறீர்கள். ஸோ பாபா என்ன சொல்கிறாரு, ஏதாவது விஷயம் வந்தால் கூட சரி, நீங்கள் என்ன நினைவு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கவலையற்ற மகாராஜான்னு பாபா என்னை பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் கவலையற்ற அந்த ஒரு நிலையில் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. तो आप सभी ईश्वरीय संपन्नता के खजाने वाले बेफिक्र बादशाह हो. எனவே நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள். அப்போது விஷயங்கள் வரும், ஆனால் நான் எந்த உலகத்தில் இருக்கேன், கடவுளினுடைய உலகம், ஈஸ்வரிய உலகம், அந்த பிராப்திகளினால் நிரம்பிய உலகத்தில் கவலை கிடையாது. அந்த நினைவுகளில் போயிட்டோன்னா நம்ம கவலையிலேருந்து விடுபட்டுடுவோம். இல்லை இந்த லௌகிக்க விஷயங்களே வேறு என்ன டெஸ்ட் பேப்பர் இருந்ததோ அதை பற்றிய சிந்தனைகளில் மூழ்கினோன்னா கவலை வந்துடும். அதனால் இதிலிருந்து விலகி ஈஸ்வரனுடைய உலகத்தில், பாபாவினுடைய உலகத்தில் மூழ்கிறது தான் கவலையிலிருந்து விடுபடுவதற்கான எளிய வழியாகும். क्या होगा कैसे होगा इसका भी फिक्र नहीं. ஸோ என்ன ஆகும், எப்படி ஆகும், இதை பற்றிய கவலை கூட உங்களுக்கு வேண்டாம். இது என்ன ஆகும்னு தெரியலையே, அப்புறம் இது என்ன, இதனுடைய முடிவு என்னன்னு தெரியலையே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலையே, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்கிறாரு. பாபாவோட கனெக்ஷனில் நம்ம சரிவரமாக இருந்தோம் என்றால் உங்களுக்கு ஈஸ்வரிய பிராப்தி கிடைச்சிட்டே இருக்கும். त्रिकालदर्शी स्थिति में स्थित रहने वाले जानते हो जो हो रहा है वो सब अच्छा, जो होने वाला है वो और अच्छा. எனவே 3 காலங்களை உணர்ந்தவர் என்னும் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், திரிகாலதர்ஷி நிலையில் இருக்கக்கூடியவங்க இதை புரிஞ்சிட்ருக்கிறீங்க. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நன்றாக இருக்கும். ஏன்னா பாபா நமக்கு புரிய வச்சுருக்காரு, நாம் இப்போ என்னவாக இருக்கோம், சங்கம் யுகவாசி. ஸோ சங்கம் யுகவாசிகளை சுற்றி நடக்கக்கூடியது அனைத்துமே நல்லது நல்லது நல்லது. எனவே இந்த நல்லது அப்படிங்கிறத நம்ம புத்தியில் வச்சுக்கிட்டு, பாபா சொல்லிட்டாரு நல்லது தான் நடக்கும், அதனால் அவர்கிட்ட டைரக்ஷன் வாங்கிட்டு எதை எப்படி செய்ய சொல்கிறாரோ அதை அப்படி நாம் செய்திடணும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியலையே, இதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். பாபாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவரோட ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டால் போதும். நம்ம எங்கே கொண்டு சேர்க்கணுமோ பாபா அந்த உலகத்துக்கு, அந்த இடத்திற்கு, அந்த ஒரு சொல்யூஷன் சமாதானத்துக்கு நம்மை அழைச்சிட்டு போயிடுவார். எனவே நான் கவலையற்ற மகாராஜா எனக்கூடிய அந்த ஒரு நினைவை நம்ம கொண்டு வந்து பாபா கையை பிடிச்சிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.